வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 13. என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா என்று மூர்த்தி கவலையுடன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்குள்ள ஒரு சின்ன குழப்பம், அவ்வளவுதான் என புன்னகைத்த ஜெய் சின்ன தலையசைப்புடன் வெளியேற முயல, ஒரு நிமிஷம், அந்த குழப்பம் எங்க மிருவ பத்தினதுன்னா நாம உட்கார்ந்து பேசலாம் என்றார் பெண்ணை பெற்றவர். இவனோ தயக்கத்துடன், இல்ல, அவளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க நீங்க அந்த திருமணத்தை ஏற்க தயாரா இருக்கப்போ முழுசுமா விவரம் தெரியாதன்னா புதுசா எதையோ குழப்பம் ஏற்படுத்துறது நல்லா இருக்காது என்று மறுத்தான். மூர்த்தியோ அதை அப்படியே விட்டு விடுவதற்கு மனம் இல்லாதவராக, நீங்க சொல்றது சரிதான், ஆனா எங்க முடிவுல நாங்க உறுதியா இருக்கும்போது வேற எந்த குழப்பமும் வந்துடாது. நீங்களும் அவன் மேல அக்கறை கொண்டவர் தானே, ஏதாவது பிரச்சனைன்னு தோன்ற விஷயத்த எங்ககிட்ட வெளிப்படையா பகிர்ந்துகிட்டா அதுக்கு நாம ஏதாவது தீர்வை கண்டுபிடிக்கலாமே என்று கேட்க, இவனுக்கும் அதுவே சரியென்று படவும் தன் மனதில் இருப்பதை பகிர்ந்தான். சற்று நேரம் ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்த மூர்த்தி பின்பு அவனிடம் நிமிர்ந்து, உங்களோட கவலை சரிதான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய அரசியல் வாழ்க்கையில பல கரைகள் படிஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி மிருவ பொறுத்தவரை அவருடைய பரிணாமம் வேறு மாதிரி தான் இருக்கு. நிச்சயம் அவர் ஒருத்தராலதான் அவளுக்கு சிறந்த துணையா இருக்க முடியும். அதே போல இவளும் அவரை தவிர வேற யாரையும் தன் வாழ்க்கை துணையா ஏத்துக்க மாட்டா. 2 பேருக்குள்ளே இருக்கா பந்தம் அவ்வளோ இறுக்கமானது. அவங்களுடைய பள்ளி பருவத்துல அந்த நட்பை சரியா புரிஞ்சுக்காம துளசி ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டா. அதுலதான் என் பொண்ணு ரொம்பவும் மனசடைஞ்சு போய் எங்களை விட்டு தூரமா விலகி போயிட்டா. கிட்டத்தட்ட முழுசா 12 வருஷம் மிருத்தஞ்சயங்கிற ஒற்றை மனிதனால அவனோட நினைவுலதான் அவ தன்னை உயிர்ப்போட வச்சிருக்காளே என்றவர் தன்னுடைய மகளின் கடந்த காலத்தை ஜெய்சங்கரிடம் மிகவும் வருத்தத்தோடு சொல்ல ஆரம்பித்தார். மிருணாளினியின் கதையை முழுமையாக கேட்டவனுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. அப்படியே திகைத்து போய் அமர்ந்திருந்தான். 11 வருஷமா நான் இழந்துட்ட என்னோட சந்தோஷங்கள் வேணும் என்று மிருதனிடம் அவள் ஏக்கத்துடன் கேட்டது இவன் செவியில் எதிரொலித்தது. உண்மைதான், அவன் ஒருவனால் மட்டுமே அவள் இழந்துவிட்ட மகிழ்ச்சியை கண்டிப்பாக மீட்டுத்தர முடியும் என்று உறுதியாக நம்பினான் ஜெய். மிருவின் வாழ்வில் இரும்பு தூணாக அவளை தாங்கி நிற்கும் மிருத்யுஞ்சயன் அவனின் அரசியல் அநீதிகளை தாண்டி இவனை சர்வ நிச்சயமாக கவர்ந்தெழுக்கவே செய்தான். நீ ரொம்பவே நல்லவன் தாண்டா, இந்த வீணா போன அரசியலுக்கு மட்டும் வராம இருந்திருந்தா என்று பெருமூச்சு விட்டு கொண்டவன், உங்க சந்தோஷம் ரொம்பவே சரி. மெரினாவுக்கு பொருத்தமானவன் மிருதன் மட்டும்தான். இனி அவங்க விஷயத்துல நீங்க சொன்னதோ திருமண ஏற்பாட்டை ஆரம்பிச்சிருங்க. என்னோட உதவி ஏதாவது தேவைப்பட்டாலோ தயங்காம சொல்லுங்க சார் என்றவன் அங்கே வந்த பொழுது இருந்த குழப்பத்திற்கு மாறாக நிம்மதியுடன் கிளம்பி சென்றான். மருத்துவமனை கட்டிலில் சோர்வாக படுத்திருந்தவளின் விரல்களை மென்மையாக வருடியவாறே மிருணாவின் முகத்தை இமைக்காமல் பார்த்திருந்த மிருதன் அவளிடம் அசைவு தெரியவும் வேகமாக எழுந்து அருகில் குனிந்தான். மினு என முகத்தை சுருக்கினாள் அவள். என்னடா செய்து? சிரமப்பட்டு மெல்ல இமைகளை பிரித்தவள் விழிகளை சுழற்றிவிட்டு, ஹாஸ்பிட்டலா என்றாள். ஆமா என்றவன் பதில் அளிக்கவும் அவனுடைய கையை ஆதாரமாக பிடித்தபடி எழுந்தமர்ந்து கலைப்புடன் தலையை தாங்கிக் கொண்டாள். என்ன, இன்னும் தலை சுத்துதா? இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, தட்ஸ் ஆல். பிறந்த நாள்னு என்னென்னவோ திட்டம் போட்டடி, கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி பண்ணிட்டியே. தன்னிடம் குறையாக புலம்பியவனை கண்டு மென்மையாக சிரித்தவள் பின்பு முகம் மாறியவளாக மிருத்யுஞ்சயனை கலவரத்துடன் நோக்கினாள். என்ன, அது உன்னோட பேரண்ட்ஸ் என்ன அவங்களோட மருமகளா ஏத்துக்குவாங்களா என்று கேட்கும் பொழுதே இவளின் நெஞ்சம் படபடுத்தது. என்ன திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல, உங்க ஃபேமிலி மாதிரி எங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் ஒன்றும் கிடையாது. அப்பா நல்ல வேலையில இருக்காரு, நாங்க வெல் செட்டில் தான். அப்படின்னாலும் என மிருணா தடுமாறவும், ஏய் இரு என்றபடி அவளின் அருகில் அமர்ந்து பின்னிருந்து அடைத்து அவள் தோளில் நாடியை அழுத்தியவன், பேக்ரவுண்ட் நீ சொல்றது எதை வச்சு சொல்ல வர்ற? அப்பாவும் நானும் இருக்கிற அரசியலையா?
ஆர்வமோ திறமையோ உழைப்போ பிறரை ஏமாத்தி ஏய்க்கிற அளவுக்கு குள்ள நரித்தனமும் சேர்ந்திருந்தா போதும். இந்த நாட்டுல யாரு வேணும்னாலும் சுலபமா அரசியலுக்கு வரலாம். நீ நினைக்கிறது போலலாம் இதுக்கு பெரிய பேக்ரவுண்ட் தேவையில்ல என்றவன் அலட்சியமாக கூறவும் இவள் முகம் லேசாய் சுருங்கியது. நீ ஏன் மித்து இப்படி மாறி போன? அவள் கேள்வி புரியாமல் என்ன என்றான் இவன். உன் அப்பா போல நேர்மையானவரா இல்லாம நீ ஏன் இப்படி ஒரு மோசமான அரசியல்வாதியா இருக்க என்றாள் மெருனா வருத்தமாக. பதிலேதும் கூறாமல் அமைதியாக இருப்பவனிடம் தன் விழிகளை திருப்பியவள் இவள் தோள் மீது சரிந்திருக்கும் அவனுடைய முகத்தை பார்க்க முயன்று தோற்றாள். கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா. ஏன் அந்த ஜெய்சங்கர் சொன்னது போல இந்த மாதிரி ஒருத்தனோட உனக்கு பழக பிடிக்கலையா என்றான் அவன் குதர்த்தமாக. ஹே, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? நீ முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் அப்படிலாம் நினைக்கல. அப்ப விடு என்றவன் விலகி அமர வேகமாக அவனிடம் திரும்பி அமர்ந்தவள் கோபமாக பார்த்தாள். ஹே விடணும், உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்க எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அதை கேட்டு வாய்விட்டு நகைத்தவனோ, கண்டிப்பா, ஆனா அதெல்லாம் என் கையால தாலி கட்டிட்டு நீ என்னுடைய உரிமையானவளா முழுசா மாறினதுக்கு அப்புறம் தான், இப்ப இல்ல என்று கண் சிமிட்டினான். என்ன அவ்வளவுதானா என்றவள் கொந்தளிக்க தோள்களை குலுக்கி உதட்டை பிதுக்கினான் அவன். வெடுக்கென்ற முகத்தை திருப்பிக் கொண்டவள், என்ன முதல்ல கூட்டிட்டு போய் வீட்டுல விட என்றாள் மெரு அழுத்தமாக. சரி, வழியில டின்னர் முடிச்சுட்டு போலாம் என்றவன் எழவும், நானும் அவனோட எங்கேயும் வரமாட்டேன் என்றாள் அவள் ரோஷமாக. பொங்கும் சிரிப்பை அடக்கி ஆஹா என்றவளை கைப்பற்றி எழுப்பியவன், வா போலாம் என்னை இழுத்துக் கொண்டு நடந்தான். என் கையை விட, எனக்கு நடக்க தெரியும் பட்டென்று தன் கையை உதறி வெறுவெறுவென்ற முன்னால் செல்பவளை சிரிப்புடன் தொடர்ந்தவள் கார் கதவை திறந்துவிட அவளோ முகத்தை சுரித்துக் கொண்டு உள்ளே ஏறி அமர்ந்தாள். சற்று தூரம் சென்று அவன் நிறுத்திய இடத்தை கண்டு கோபமாக திரும்பியவள், இங்க எதுக்கு நிறுத்துற என்றாள் பற்களை கடித்து. எனக்கு பசிக்குதுமா. அது ஒரு டிரைவர் ரெஸ்டாரண்ட். மிருத்யுஞ்சயன் தனக்கு வேண்டுவதை ஆர்டர் செய்ய இவள் கைகளை கட்டிக்கொண்டு ஜன்னலுக்கு வெளியே பார்த்திருந்தாள். ஓகே, கொஞ்சம் சீரியஸா பேசுவோமா என்ற குரலில் அவனிடம் திரும்பிய மிரு, என்ன என்றாள் விரைப்பாக. அவள் கையை எடுத்து தன் இரு கைகளுக்குள் பொத்தி வைத்துக் கொண்டு, அம்மா அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டேன். உன் பெற்றோர்ட்டையும் கலந்து பேசிட்டு வசதியான நாளா பார்த்து சொன்னா முறையா வந்து கல்யாணத்துக்கு பேசுறதா சொல்லியிருக்காங்க என்றவன் சாதாரணமாக கூற இவள் திகைப்புடன் பார்த்தாள். நீ ஏன் என்கிட்ட கேட்காம அதுக்குள்ள அவங்கள்ட்ட அவசரப்பட்டு சொன்ன? ஏன், அதுல என்ன பிரச்சனை? இல்ல, இத்தனை அவசரமா அடுத்தடுத்து என்றவள் தயங்க மிருனாவின் கரத்தை விட்டு அவள் கண்ணம் பற்றி தன் அருகே முகத்தை இழுத்தவன் விழிகளை நேராக பார்த்து, உனக்கும் எனக்கும் இப்ப வயசு என்ன தெரியுமா? 28. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு பொறுமையா செஞ்சுக்கலான் இருக்க என்று மிருதன் அழுத்தமாக கேட்க இவளோ தடுமாறி விழித்தாள். சிறு புன்னகையுடன் அவள் நெற்றியோடு தன் நெற்றியை முட்டியவள், என்னை பொறுத்தவரை எல்லாம் சரியாக சேர. உனக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா சொல்லு, பாத்துக்கலாம் எனவும் இவள் என்ன சொல்ல முடியும்? அமைதியாகிவிட்டாள். அதற்குள் உணவு வந்துவிட அவன் கையில் இருந்ததை பார்த்து இவள் விழிகள் விரிந்தது. அவசரமாக நிமிர்ந்து அவனுடைய முகம் பார்க்க நல்ல வேளை அவன் கவனம் முழுக்க உணவில் இருந்தது. இன்னைக்கு பர்த்டே பேபிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா இங்க கூட்டிட்டு வர முடிவு செஞ்சேன். என்ன செய்யறது, அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்றவாறு ஹோட்டலின் சிப்பந்தி வைத்திருந்த ட்ரேயிலிருந்து முதலில் இனிப்பை எடுத்தவள் அவளிடம் திரும்பி, லாஸ்ட் சான்ஸ் என்று ஸ்பூனை அவள் வாயருகே நீட்ட அவளோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். மெரினாவின் விழிகள் கலங்கும் நிலையில் இருந்தது. 11 வருடங்களாக தன் பிறந்த நாள் அன்று எந்த இனிப்பையும் சுவைக்க விரும்பாமல் தவிர்த்து வருபவள் அலுவலகத்தில் மட்டும் மணியின் ஏற்பாட்டால் கேக் வெட்டி கொண்டாடுவாள். இன்று இவளுக்கு மிகவும் பிடித்த பாசந்தியை கையில் வைத்துக் கொண்டுதான் இவளை சீண்டுகிறான் மிருதன். இத்தனை வருட இழப்பை எண்ணி பொங்கும் கண்ணீரை அடக்கும் முயற்சியாக கதவின் பிடியை அழுந்த பற்றிய மிருணாலினியை மிருத்யுஞ்சயன் நெருங்கி அமர அவள் இதயம் படபடக்க தொடங்கியது. என்ன செய்றாவ?
அவன் செய்த செயலில் அவள் சிந்தனை அறுபட்டது. சட்டென்று குனிந்து அவளின் பக்கவாட்டு கன்னத்தில் அவன் முத்தமிட்டுவிட மெருவோ அதிர்ச்சியுடன் திரும்பி அவனை பார்த்தாள். அவனோ, ஹே என்னடி, இந்த சிச்சுவேஷன்ல நீ அதிர்ச்சியாகி ஆணு வாய பொழுதுட்டு என்ன பாக்கணும், அப்பதானே நான் உனக்கு பாசந்திய சுலபமா ஊட்டிவிட முடியும் என்றார் சலிப்பாக. திகைப்பில் இருந்து வெளிவந்தவள் உடனே கோபமாகி, ஷூ இடியட், திமிர் பிடிச்சவனே, எவ்வளவு கொழுப்பு இருக்கு உனக்கு என்று அவனை சரமாரியாக தோளில் அடிக்க ஆரம்பித்தாள். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன கிண்டல் வேற பண்றியா என மேலும் மேலும் தன்னை அடித்தவளின் கைகளை வளைத்து பிடித்தவன், சும்மா வெகு பண்ணாம வாய திரடி என்று அதட்டினான். நீண்ட வருடங்களுக்கு பிறகு அவனோடு விளையாடும் உற்சாகம் அவளுள் அதிகமாக ஊற்றெடுக்க முடியாது என்றாள் மெரினா பிடிவாதத்துடன். அப்ப நான் அடுத்த திட்டத்தை கையில் எடுக்க வேண்டியதான். என்ன செய்வ? முதல் திட்டத்துல நீ தன்னால வாய திறப்ப ஊட்டி விடலான்னு பார்த்தேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ ரெண்டாவதுல நான் இனிப்ப வாயில போட்டுக்கிட்டு என்னோட உதடுகள் மூலமா உன் உதடுகளுக்கு ஊட்டி விட முடிவு பண்ணிருக்கேன். மித்து என்று பேரதிர்ச்சியில் கூவினாள் மிருணாளினி. எத்தனை சுலபமாக சொல்கிறான் இவன், வாயோடு வாய் வைத்து ஊட்டுவேன் என்கிறானே, அடங்காதவன் என்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கினாள். என்ன சத்தம் பெருசா வருது? அவனை தீப்பார்வை பார்த்தவள், ஓ மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்றாள் உக்கிரமாக. அதுல என்ன சந்தேகம், உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் என்று வேகமாக பதில் கூறியவன் அடுத்து நிறுத்தி நிதானமாக, இப்ப மட்டும் இல்ல 12 வருஷமாவதா என்று சேர்த்தும் சொல்ல விழிகளில் கரகரவென்று நீர் பெருகி வழிய அவனை பாய்ந்து கட்டி கொண்டாள் மிரு. தன்னுள் புதைந்து வெடித்து அழுபவளை சிறிது நேரம் அழ விட்டவன், சரி சரி போதும், எனக்கு பசிக்குது என்று அவளை விலக்கி அமர்த்தினான். கண்களில் வழியும் நீரோடு உதடுகளை வளர்த்தியவள், போட என்று அவன் நெஞ்சில் குத்தினாள். சரி வாய்த்தர என்றவன் முதலில் இருந்து ஆரம்பிக்கவும் சந்தோஷமாக சிரித்தவள் ஆவென்று தன் உதடுகளை பெரியதாக விரிக்க பாசந்தியை ஸ்பூன் முழுவதும் எடுத்து ஒரே தள்ளாக அவள் வாயினுள் தள்ளினான் மெருதன். என திணறியவள், லூசு லூசு என்று வாயருகே கை வைத்து லேசாக இருமினாள். பின்ன பர்த்டே செலிப்ரேஷன்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்க வேண்டாமா, சும்மா அப்படியேவா ஊட்டி விடுவாங்க என கேலியாக புன்னகைத்தான் அவன். உன்ன எருமை கூட நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ உனக்கு வேட ஆட்படிக்கோ என்று விட்டு அவன் கையில் இருந்ததை பிடுங்கி சாப்பிட ஆரம்பித்தாள் மெரினா. அப்படிதான் ஆயிடுச்சு என்று போலியாக சலித்தபடி இன்னொரு முறை உணவிற்கு ஆர்டர் கொடுத்தான் மெருதன். சரி கிளம்பலாமா என்றவனை ஒரு நொடி இமைக்காமல் பார்த்தவள் மெல்ல நெருங்கி அவன் தோள் சாய்ந்தாள். என்ன குழந்தை ரொம்ப தான் கொஞ்சுது என்று கேலி செய்தவனின் புஜத்தில் அழுந்த முத்தமிட்டவள், தேங்க்ஸ் என்றாள் ஆத்மார்த்தமாக. எதுக்கு என்று அவள் தலையில் முட்டினான். என்ன சந்தோஷமா வச்சுட்டதுக்கு. பாருடா, அப்ப தினமும் நன்றி சொல்வியா நீ, அப்ப தினமும் என்ன சந்தோஷமா வச்சுக்குவியா நீ என்றவள் பதில் கேள்வி எழுப்ப அவன் குனிந்து முறைத்து பார்த்தான். தன் பார்வையில் வாய்விட்டு நகைக்க ஆரம்பித்தவளை கனிவுடன் பார்த்திருந்தது அவன் விழிகள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.